இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல ரொம்ப ஒரு முக்கியமான மாடல் நம்ம பார்க்க போறோம். சம்மு போடலாமா? ஸோ ஏற்கனவே உங்களுக்கு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் எப்படி செய்யறது என்னங்கிற ப்ரொசீஜர் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரீட் பண்ணுங்க. கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சம்ம செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சம்ம ரொம்ப ரொம்ப வந்து குயிக்காக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் முன்னாடி உள்ள வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிளேலிஸ்ட் இருக்கும், நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வீடியோஸ் பூராமே இருக்கும். நீங்கள் எடுத்து அதை ஒரு தடவை ரிட்ரீவ் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்மு போடாமா? Srikumar provides the following information and requests you to prepare final accounts on 31/3/2002. So final accounts prepare பண்ண வேண்டிய டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 31/3/2002. சரியா? ஸோ வரிசையா இங்கே எழுதிக்கிறாங்க. உங்களுடைய வசதிக்காக நான் எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபர்னிச்சர் என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னு பாருங்க. 1/7/2001 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ 2 lakhs பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். மோட்டார் வெஹிக்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/10/2001. ஓப்பனிங் ஸ்டாக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். டெட்டாஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட். டெட்டாஸ் இஸ் an asset. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். கிரெடிட்டாஸ் இஸ் a liability. பில்ஸ் பேயபிள் liability. பேங்க் ஓவர் டிராஃப்ட் liability. ஸோ liability எல்லாமே பேலன்ஸ் ஷீட்ல liability சைடில் வருங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ 12% லோன். இது வந்து நம்ம பாரோ பண்ணின லோன் liability தான். சரியா? 12% நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு லோன் வாங்கியிருக்கிறோம். 12% இன்ட்ரெஸ்ட்ல ஒரு லோன் வாங்கியிருக்கிறோம். இதை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். இது பின்னாடி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வருது. சரியா? அதுவும் ஒரு liability. கேபிட்டல் liability, bills receivable, asset, 12% இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே நம்ம அசெட்டா கன்சிடர் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்ம போடணும். சரியா? அடுத்தது பாருங்க, கேஷ் இன் ஹேண்ட் இஸ் an asset. டிராயிங்ஸ் நம்ம கேபிட்டல் கூட liability சைடுல அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பர்ச்சேசஸ், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், இது எல்லாமே ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அப்பியர் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ். ஸோ கேரேஜ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அந்த கேரேஜை எடுத்துக்கிறோம். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சேல்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட். சேல்ஸ் டாக்ஸ் கலெக்டட் இஸ் an expense ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் 12% லோன். ஸோ இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் 12% லோன். அப்போ 12% லோனுக்கு வாங்கியிருக்கோம் இல்லையா? 12% இன்ட்ரெஸ்ட்ல நம்ம லோன் வாங்கியிருக்கோம் இல்லையா? அந்த லோனுக்கு 3000 ரூபாய் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இன்ட்ரெஸ்ட் பே பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். சரியா? இது வந்து எங்க வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கிரெடிட் சைடுல வரும். சரி, அடுத்து பாருங்க, கேரேஜ் ஆன் சேல்ஸ். உங்களுக்கு தெரியும், வெறும் கேரேஜ் அல்லது கேரேஜ் இன்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இட் வில் அப்பியர் ஆன் த ட்ரேடிங் அக்கௌண்ட். அது மாதிரி கேரேஜ் ஆன் சேல்ஸ் அல்லது கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இட் வில் அப்பியர் இன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தெரியும். பேட் டெட்ஸ் ரெக்கவரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரக்கூடிய ஐட்டம் தான். பிளாக்ல எதுவுமே பார்க்காதீங்க. பென் வந்து கொஞ்சம் லைட்டா இருந்தது, அதனால பிளாக் யூஸ் பண்ணிருக்கேன். வேற எதுவும் இல்லை. சரியா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வரிசையா நம்ம பார்த்துடலாம். ஸ்டாக் அட் த எண்ட் 42,000. Loss of stock by fire on 31st March rupees 1,200, but the insurance company accepted the claim for rupees 950 only. So இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது நம்மளுடைய ஸ்டாக் வந்து என்ன ஆகுது? ஃபயர்ல லாஸ் ஆயிடுறது. அந்த லாஸுக்கு நம்ம வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த கிளைம் வந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 950 ரூபா வந்திருக்கு. இதை எப்படி நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். யூனிவர்சிட்டியில இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2003ல கேட்ட கொஸ்டின் இது. சரியா? ஸோ பாருங்க, ஸோ லாஸ் ஆஃப் ஸ்டாக் பை ஃபயர் ஆன் 31st மார்ச். எவ்வளவு ஸ்டாக் லாஸ் ஆயிருக்கு? 1200 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாக் லாஸ் ஆயிருக்கு. சரியா? அதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து எவ்வளவு கிளைம் வந்திருக்கு? 950 ரூபாய் கிளைம் வந்திருக்கு. ஸோ இந்த லாஸ் ஆஃப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ரிஃப்ளெக்ஷன் 3 தடவை நம்ம காமிக்க வேண்டியது. இதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வாட்டி வரும். 3 வாட்டி எங்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட் வில் அப்பியர் இன் த ட்ரேடிங் அக்கௌண்ட். ரெண்டாவது இதே லாஸ் ஆஃப் ஸ்டாக் வச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். மூணாவது பேலன்ஸ் ஷீட்ல இதோடைய தாக்கம் இருக்கும். ஸோ 3 இடத்துல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன்.
ஸோ லாஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து முதல்ல ஸ்டாக்கோட கழிச்சிடணும். ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய க்ளோசிங் ஸ்டாக் இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து எப்படியா காமிக்கணும் அப்படின்னா 1200 ரூபா கம்மியாக காமிக்கணும். ஸோ அப்போ ஒரு தடவை ட்ரேடிங் அக்கௌண்ட் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிடைச்ச கிளைம். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிடைச்ச கிளைம் வந்து அதிகமாக கிடைக்கல, கம்மியாக தான் கிடைச்சிருக்குது உங்களுக்கு. ஸோ கம்மியாக கிடைச்சதுனால உங்களுக்கு லாஸ் ஆன அமௌண்ட்டையும் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிடைச்ச கிளைமையும் மைனஸ் பண்ணா மீதி உள்ள லாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மீதி உள்ள லாஸை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல காமிக்கணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்லையும் இதே லாஸை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி சாரி, பேலன்ஸ் ஷீட்ல இதே மாதிரி நம்ம கிளைம் வந்த அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அது நான் பேலன்ஸ் ஷீட் வரும்போது அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை சொல்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாஸ் ஆஃப் ஸ்டாக்கை வந்து நம்ம 3 இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த லாஸ் ஆஃப் ஸ்டாக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வந்த கிளைம் வந்து 950 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்னிச்சர் அண்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் டெப்ரிசியேஷன் பண்ணுறோம். ஸோ டெப்ரிசியேஷன் பண்ணுறது வந்து நார்மல் டெப்ரிசியேஷன் தான். ஆனால் இங்கே டேட்டு கொடுத்துருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்லேருந்து நீங்கள் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் டெப்ரிசியேஷன் சாப்டர் படிச்சு போனோம் இல்லையா? ஸோ அதனால நமக்கு எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ பாருங்க, பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து 1/7/2001 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட் போடக்கூடிய டேட் வந்து மார்ச் 2002. அப்போ ஃபர்ஸ்ட் ஜூலை எடுத்துக்கோங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 9 மாதம். 9 மாதம் இதுக்கான டெப்ரிசியேஷன் 9 மந்த்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். 9 மந்த்ஸ். அடுத்தது 110 அக்டோபர், அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஏன்னா 110 கொடுத்துருக்கனால அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 6 மாதம். ஸோ நம்ம இப்படி பிரிச்சு தான் நம்ம இது என்ன செய்யறோம் அப்படின்னா டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்றோம். ஸோ இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் நான் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல சொல்றேன். சரியா? ஸோ இது பார்த்தாச்சு. அடுத்தது 12% லோன் வாஸ் டேக்கன் ஆன் 1/7/2001. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் ₹10,000 வாஸ் ரீபேட் ஆன் 1 December. அப்போ 12%ல ஒரு லோன் எடுக்கிறோம்ல, அந்த டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜூலைல அந்த லோனை நீங்க எடுக்கிறீங்க, அதாவது வாங்குறீங்க. சரியா? 12% இன்ட்ரெஸ்ட்க்கு நீங்க வாங்குறீங்க. ஆனா பாருங்க, அந்த லோன்ல 10,000 ரூபாயை நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசம்பர் 1ஆம் தேதி நீங்க ரீபே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து எவ்வளவு அமௌண்ட்டோ அதுக்கு தகுந்த இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பே பண்ணுவோம். எந்த மாசம் எடுத்திருக்கோமோ அதுல இருந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டேட்ல தான் கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இங்க பாருங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு ஒரு கால்குலேஷன் நான் இங்க போட்டிருக்கேன். ஏன்னா எடுத்த டேட் வந்து பாருங்க 1/7/2001. அப்ப 1/7/2001 இருந்து இவங்க ரீபே பண்றதா சொல்லக்கூடிய அந்த 1 டிசம்பர்னா அப்ப 30ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் அந்த 70,000 ரூபாயா அந்த லோன் அமௌண்ட் இருந்திருக்கும் இல்லையா? அந்த லோன் அமௌண்ட் வந்து எவ்வளவு? 70,000. ஸோ ஃபர்ஸ்ட் ஜூலைல இருந்து 30ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் 70,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். சரியா? 70,000. ஸோ 1/7/2001 இருந்து 30/11 வரைக்கும் உள்ள பீரியட் வந்து 5 மாசம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், 5 மாசம். ஸோ அந்த 5 மாசத்துக்கு 5/12 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் உடைய ரேட்டு 12/100 போட்டீங்க அப்படின்னா 3,500 ரூபாய் வரும். இருக்கட்டும், லெட் இட் பி. அடுத்தது பாருங்க, இப்ப 10,000 ரூபாய் ரீபே பண்ணிடுறாங்கல்ல. எப்போ பண்றாங்க? 1 டிசம்பர்ல ரீபே பண்றாங்க 10,000 ரூபாய். அப்ப மீதி, அதாவது டிசம்பருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டம் எப்ப வரைக்கும்? மார்ச் வரைக்கும் உங்களுடைய லோன் அமௌண்ட் 70,000 இருந்து 10,000 ரூபாய் கழிச்சா 60,000 ரூபாயா இருக்கு. எத்தனை மாசத்துக்கு அப்படி இருக்குது? டிசம்பர்ல இருந்து. ஸோ 4 மாசம். ஸோ அது வந்து ரீபே பண்ணக்கூடிய காலகட்டம் வந்து 1 டிசம்பர். அப்ப டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாசத்துக்கு 60,000 ரூபாயா இருக்கு. ஏன்னா 10,000 ரூபாயை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ரீபே பண்ணிட்டீங்க. ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 5 மாசம் 70,000 ரூபாய் உங்க கையில இருந்திருக்கு லோன் அமௌண்ட்.
அதுக்கான இன்ட்ரெஸ்ட் 3500. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரீபே பண்ண 10,000 கழிச்சிருங்க. ஏன்னா ரீபே பண்ணிட்டீங்க, அதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் என்ன செய்ய வேண்டியது இல்ல, பே பண்ண வேண்டியது இல்ல. அப்போ உங்க கையில எவ்வளவு லோன் அமௌண்ட் தான் இருக்கும், மீதி 10,000 கொடுத்தது போக 60,000 ரூபாய் தான் லோன் அமௌண்ட் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த 60,000க்கு 4 மாசம் தான் இன்ட்ரெஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஏன்னா பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தேதி 31/3/2002. அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் போதுமானது. ஸோ 16,000 into 4/12 into 12/100 2400. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா மொத்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ மொத்தம் நீங்க பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் இந்த லோனை பொறுத்த வரைக்கும் 5,900. ஆனா இங்க பாருங்க 3,000 ரூபாய் தான் நீங்க இருக்குது, 3,000 ரூபாய் தான் நீங்க இன்ட்ரெஸ்டா பே பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க எவ்வளவு பே பண்ணணும், 5,900 நீங்க இன்ட்ரெஸ்டா பே பண்ணணும். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க இன்ட்ரெஸ்ட் மொத்தம் பே பண்ண வேண்டியது 5,900, சம்ல கொடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வெறும் 3,000. அப்ப அவுட்ஸ்டாண்டிங் வந்து 2,900 அவுட்ஸ்டாண்டிங். அதை நீங்க என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். சரியா? சோ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பார்த்தாச்சு. முக்கியமான சம் இது, எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் நான் ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன். சரியா? So answer பாருங்கம்மா. Trading and profit and loss account of Sri Kumar for the period ended 31st December 2000, sorry 31st March 2002. Opening stock purchases ல இருந்து purchases returns மைனஸ் பண்ணிருக்கோம், carriage போட்டுருக்கோம், sales ல இருந்து sales returns மைனஸ் பண்ணிருக்கோம், closing stock எழுதிருக்கோம், loss of stock இங்க ஒரு இடத்துல appear ஆயிருக்கு. இது நம்பர் 1. சரியா? லாஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து 1200 லாஸ் காமிச்சிச்சு. அந்த 1200 நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடு நம்ம ரெக்கார்ட் பண்றோம். இது ஒண்ணு. அடுத்தது பாருங்க, இது எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லா வரிசையா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. கிடைச்ச கிராஸ் ப்ராஃபிட்டை இங்க பிராட் டவுன் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எல்லா எக்ஸ்பென்ஸையும் வரிசையா எழுதிக்கோங்க. செல்லிங் எக்ஸ்பென்ஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ், இன்ட்ரெஸ்ட் பெய்டு. அந்த நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, 3,000 plus 2,900 வந்து டியூன்னு சொல்லி அந்த 5,900 கேரேஜ் ஆன் சேல்ஸ், சாலரிஸ். அதே மாதிரி லாஸ் ஆஃப் ஃபயர், லாஸ் ஆஃப் ஃபயர் இங்க 1,200 காமிச்சிருக்கீங்க. அதுல இருந்து கிளைம் எவ்வளவு வந்திருக்கோ அதை மைனஸ் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு ரூபா கிளைம் வந்திருக்கு, 950 ரூபாய் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கிளைம் வந்திருக்கு. அதை மைனஸ் பண்ணி மீதி இருக்கிற 250 ரூபாய நம்ம வந்து லாஸ் அப்படின்னு காமிச்சிருக்கோம். சரியா? ஏன்னா நமக்கு லாஸ் ஆனது 1,200 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாக்கு. ஆனா நமக்கு கிளைம் வந்திருக்கிறது வெறும் 950 ரூபாய் தான். ஸோ மீதி உள்ள 250 ரூபாய் நமக்கு லாஸ். அடுத்தது டெப்ரிசியேஷன் 9 மந்த்ஸ்க்கு 6 மந்த்ஸ்க்கு மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது பாருங்க இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், சாரி இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் உடைய மதிப்பு பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் உடைய மதிப்பு 50,000. அதுக்கு 12% இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா 6,000 ரூபாய் வரும். ஆனா சம்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 3,000 ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருக்குது. ஸோ அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் 3,000 நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 6,000 சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது பேட் டெப்ஸ் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க, அதை கிரெடிட் சைடில் காமிச்சிட்டோம். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த கிரெடிட் சைடு. டெபிட் சைடு நம்ம போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் பண்ணால் நமக்கு நெட் ப்ராஃபிட் வந்து 1,16,450 நமக்கு நெட் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் ஷீட் பாருங்க. பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டிஸ், அசெட்ஸ், கேபிட்டல் 5 lakhs, நெட் ப்ராஃபிட் வந்து 1,16,450 ஆட் பண்ணிருக்கோம். டிராயிங்ஸ் லெஸ் பண்ணிருக்கோம். இதுதான் கேபிட்டலுடைய ஃபைனல் அமௌண்ட். கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள், பேங்க் ஓடியில மட்டும் ஒரு சின்ன திருத்தமா 4,000 இருக்கும். அது 8,000 மாத்திக்கோங்க. 8,000 தான் சரியான அமௌண்ட். சரியா? ஸோ 12% லோன் 70,000. அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 தடவை அப்பியர் ஆயிருக்குது. ஒன்று வந்து இங்க, இன்னொன்று வந்து இங்க. ஏன்னா 2 தடவை அப்பியர் ஆனது காரணம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால 2 வாட்டி அப்பியர் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க, ஃபர்னிச்சர் டெப்ரிசியேஷனை கழிச்சே காமிச்சிட்டேன். மோட்டார் வெஹிக்கிள்ஸும் டெப்ரிசியேஷனை கழிச்சே காமிச்சாச்சு. டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ், க்ளோசிங் ஸ்டாக், இது எல்லாம் போட்டாச்சு. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச அமௌண்ட் தான். இதுல ரிசீவ் பண்றீங்கல்ல கிளைம்,
இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து அந்த கிளைமை நீங்க எங்க காமிக்கணும் அப்படின்னா அசட் சைட்ல காமிச்சிடணும். ஸோ 3 தடவை நான் வரும்னு சொன்னேன் இல்லையா? அந்த 3 தடவை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்னது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல, ரெண்டாவது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல, மூணாவது வந்து பேலன்ஸ் ஷீட்ல. ஸோ 3 தடவை இந்த லாஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குதா அப்படிங்கறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அசெட். ஸோ அதனால அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அசெட் சைட்ல காமிச்சிட்டோம். பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடும். 7,88,950. ஸோ இந்த மாடல் வந்து முக்கியமான மாடல். அதாவது நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ் ஆஃப் ஸ்டாக் பை ஃபயர், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிளைம் வருது, அந்த கிளைமை நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல லாஸ் ஆஃப் ஸ்டாக்ங்கிறத கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்றீங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கிளைமை மைனஸ் பண்ணிட்டு லாஸ் காமிக்கிறீங்க. மூணாவது அந்த கிளைமை அசெட் சைட்ல காமிச்சிடுறீங்க. சப்போஸ் இந்த கிளைமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1200 அப்படின்னே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. லாஸ்னே நீங்க காமிக்க வேண்டாம். வந்த கிளைமை என்ன செஞ்சிட வேண்டியதான், அப்படியே பேலன்ஸ் ஷீட்ல போட்டுற வேண்டியதான். கிளைம் இங்க குறைவாக வந்திருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நமக்கு லாஸ் அப்படின்னு நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ எழுதி வச்சுக்கோங்கம்மா. பேங்க் ஓடியில மட்டும் ஒரு சின்ன திருத்தம், அதை மட்டும் நீங்க திருத்திக்கோங்க. மற்றபடி பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்குள்ள எல்லா சாப்டர்ஸுமே மேக்ஸிமம் 99% கவர் பண்ணிட்டேன். அதாவது சிலபஸ்ல உள்ளது எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் கரண்ட் மட்டும் ஒன்று இருக்கும், அது மட்டும் நான் கூடிய சீக்கிரம் அது போடுறேன். மற்றது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 2 சம் நான் போட்டிருக்கேன். இப்போ எப்படி தேடுறது அப்படிங்கிறது நீங்க கஷ்டப்பட வேண்டாம். சேனலுக்கு போங்க, பிளேலிஸ்ட் வீடியோஸ்னு ஒரு பகுதி இருக்கும், அது போக பிளேலிஸ்ட்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சாப்டர் வைஸா பிளேலிஸ்ட் இருக்கும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு தனி பிளேலிஸ்ட் இருக்கும், ஆவரேஜ் ரேட்டுக்கு தனி பிளேலிஸ்ட் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் உள்ள அக்கௌண்ட்ஸ் பேசிக்ஸ்க்கு வந்து தனி பிளேலிஸ்ட் இருக்கும். இதை மாதிரி பிஆர்எஸ்க்கு தனி பிளேலிஸ்ட், டெப்ரிசியேஷனுக்கு தனி பிளேலிஸ்ட், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு தனி பிளேலிஸ்ட், இப்படி நிறைய எல்லாமே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ நீங்க பார்த்துக்கலாம். சரியாம்மா? ஸோ இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.